அதிகாலையில் எந்திரிக்கிறது ஒரு ஹேபிட் மட்டும் இல்லை, உங்கள் அற்புதமான லைஃப்பை செதுக்கிறதுக்கான நேரம். அதிகாலையோட சக்தி யாருக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் தெரியுமா? கண்களை திறந்த உடனே அவங்க வைப்ரேஷனை ஃப்ரெஷ்ஷாக ரீசெட் பண்ணுறவங்களுக்கு தான். அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சம் உங்கள் மனசோட டைரக்டாக கனெக்ட் ஆகும். ஆனால் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க, சும்மா 5 மணிக்கு எந்திரிச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. அதிகாலை நேரத்தில் அந்த ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதோட ரியல் பலன் கிடைக்கும். பல பேர் காலையில் எந்திரிச்சா நல்லதுன்னு எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு 4 பேரோட சேர்ந்து பேசிட்டு காஃபி, டீ, வடை, மினி டிஃபன் வாங்கிட்டு இன்னைக்கான நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நானும் டெய்லி சீக்கிரமாக எந்திரிக்கிறேன், அப்படி ஒன்றும் என் லைஃப்பில் ஒன்றும் சேஞ்சஸ் வரலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறதுக்கு எந்திரிக்காம இருக்கிறதே மேல் இல்லையா? நம்ம டிஜிட்டல் உலகம் ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது சரி, ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம மனசில் பயம், டவுட், ஓவர் திங்கிங் எல்லாமே விதைச்சு வச்சிருக்கு. யாருக்குமே ஒரு கிளியரான மனநிலை இல்லை. ஏன்னா நம்மளோட இயற்கையான சுயத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரோம். இயற்கையை விட்டுட்டா நம்ம செயற்கையா ஏதாவது நம்ம உள்ள புஷ் பண்ணிக்கணும் இல்லையா? இந்த டிஸ்கனெக்டை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவி நம்ம உடல் ப்ளஸ் நம்ம எண்ணங்களும் தான். உடல் நல்லா இருந்தால் வைப்ரேஷன் உயரும், வைப்ரேஷன் உயர்ந்தா செயல்கள் அலைன் ஆகும், செயல்கள் அலைன் ஆன வாழ்க்கை தானா நல்லா அமையும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரியல் எசன்ஸ். நம்ம எல்லாருக்கும் வேண்டியது என்ன? பயம் இல்லாத மனசு, நோய் இல்லாத உடம்பு, சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம், இந்த 3ம் அட்ராக்ட் ஆகணும். இது நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீக்வன்சியை அலைன் பண்ணணும். அதுக்கு டெய்லி உதவக்கூடிய பவர்ஃபுல் ரிச்சுவல் தான் த 5 AM கிளப். இதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் செட் ஆகும், பிரபஞ்சத்தோட எனர்ஜிக்கு எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகணும், இந்த கனெக்ஷனை பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கை ஏன் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகுதுன்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்க்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட்டா நிச்சயம் இது இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில 5 மணிக்கு உலகமே தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம மூளையில ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும். இந்த அமைதி தான் நம்ம கிட்ட இருந்து யூனிவர்ஸ்க்கு போகும் சிக்னலை தெளிவா மாத்தும். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த நேரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குது? இதுக்கு ரீசன் சிம்பிள், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத நேரம், எந்த நோட்டிபிகேஷனும் இல்ல, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. அந்த நேரத்துல நம்ம மைண்ட் ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி இருக்கும். அதனால நம்மளோட இன்டர்னல் வாய்ஸை ஷார்ப்பா கேட்க முடியும். ஆனா இதுல இன்னும் ஒரு பெரிய சீக்ரெட் ஒன்று இருக்கு. அது ஏன் பர்டிகுலரா 5 AM கிளப்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அந்த டைம்ல தான் நம்மளோட எண்ணங்கள் இந்த யூனிவர்ஸ்ல ஃபாஸ்டா அப்சர்வ் ஆகும். நம்ம பிரெயின்ல இருந்து வில் பவர் அதிகமா இருக்கிற நேரம் இதுதான். ராத்திரி தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே நம்ம தலைக்கு மேல ஒரு இன்விசிபிள் ஸ்விட்ச் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்விட்ச் தான் ஹை டிசிப்ளின் எனர்ஜி. இந்த நேரத்துல நீங்க சொல்றது, படிக்கிறது, பண்றது எல்லாமே நேரடியா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கே போய் ரீச் ஆகும். சாயங்காலத்துல இதே விஷயம் செய்ய சொன்னா மைண்டு டயர்டா இருக்கும். அதனால தான் மார்னிங் 5 AM தான் நம்ம ஐடென்டிட்டியை மாற்ற முடியும். இதுதான் விக்டரி அவரோட பேஸ் எனர்ஜி. இந்த 1 ஹவரை எப்படி ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு தெரியலையா? அதுக்கு தான் இந்த 20-20-20 ரூல். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் எக்ஸசைஸ். என்னடா எல்லாரும் ஃபர்ஸ்ட் மெடிடேட் பண்ணுங்கன்னு யூஸ்வலா சொல்லுவாங்க, நீங்க டிஃப்ரெண்டா எக்ஸசைஸ்ன்னு சொல்றீங்கன்னு யோசிக்கிறீங்களா? உடம்பை இயக்குறது வெறும் எக்ஸசைஸ் இல்ல, மூமெண்ட் தான் வைப்ரேஷனை உயர்த்துற முதல் படி. நீங்க வேகமா நடக்கலாம், லைட்டா ஜம்ப் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எந்த ஒரு ஃபார்மேட்னாலும் ஓகே. உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசோல், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாலே மைண்ட் காம் ஆகும். மைண்ட் காம் ஆனதும் தாட் ஃப்ரீக்வன்சி ஷார்ப் ஆகும். இந்த ஷார்ப் ஃப்ரீக்வன்சி தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு தேவையான ரியல் மேக்னெட். இந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல நம்ம பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி சர்க்குலேட் ஆகும், பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு அதிகமாக போகும். இதுதான் நம்ம இன்டென்ஷன்ஸை யூனிவர்ஸ் அப்சர்வ் பண்ற ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட். அதனால தான் நிறைய பேர் சொல்றாங்க லைஃப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல எக்ஸசைஸ் பண்ணுன்னு. செகண்ட் 20 நிமிஷம் ரிஃப்ளெக்ட். இப்போ என்னடா அஃபர்மேஷனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னு உங்களுக்கே புரியும். நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நேரம் தான் மைண்டை டியூன் பண்ணக்கூடிய கோல்டன் டைம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரிஃப்ளெக்ட்னா என்ன? 2 நிமிஷம் அமைதியாக மூச்சை அப்சர்வ் பண்ணணும். 5 மினிட்ஸ் ஜேர்னலிங். இன்னைக்கு என்ன செய்யணும்னு கிளாரிட்டியை அது செட் பண்ணும். நேற்று என்னென்ன தவறுகள் பண்ணோம் அப்படிங்கிறத காமா அனலைஸ் பண்ணணும். இது சாதாரண விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய
மிகப்பெரிய சைக்காலஜி. பாடி மூமெண்ட்ல இருந்து வந்த ஹை எனர்ஜி இப்ப காமா ஃபோக்கஸா மைண்டுக்கு வந்து செட்டில் ஆகுது. யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஆர்டர் அனுப்புறோம், மைண்ட் அதை ப்ளூ பிரிண்டா கன்வெர்ட் பண்ணுது. ரிஃப்ளெக்ஷன் செக்ஷன்ல நம்ம எழுதுற ஒவ்வொரு சிம்பிள் சென்டென்ஸ் கூட உங்களோட உண்மையான ரியாலிட்டியை உருவாக்கும். மைண்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கறவங்க தான் வாழ்க்கைக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியும். கடைசியான 20 நிமிஷத்துல என்ன பண்ண போறோம்னு பார்ப்போம். இப்ப சொல்ல போற இந்த 20 நிமிஷம் தான் உங்க குவாலிட்டியான ஃபியூச்சரை டிசைட் பண்ண போற டைம். உங்க பிரெயின் ஃப்ரெஷ்ஷா, ரிசெப்டிவா, காமா, கிளியரா இருக்கும். இப்ப இந்த நேரத்துல நாலேஜ் ஆட் பண்ணினா இது நார்மல் டைம்ல புதுசா லேர்ன் பண்ற மாதிரி கிடையாது. இது ஐடென்டிட்டி லெவல் லேர்னிங். நீங்க ஒரு நல்ல புக்கை படிக்கலாம், உங்க ட்ரீமுக்கு தேவையான ஸ்கில்லை கத்துக்கலாம், ஒரு பாட்காஸ்ட் கேட்கலாம். இங்க நடக்கிறது என்னன்னா உங்க நாலேஜ் ஐடென்டிட்டியை அப்கிரேட் பண்ணும், ஐடென்டிட்டி ஹேபிட்ஸாக மாற்றும், ஹேபிட்ஸ் டெசிஷனை மாற்றும், டெசிஷன்ஸ் ரிசல்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் இந்த லாஸ்ட் 20 நிமிஷம் ஒரு டைம் டேபிள் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் வேர்ஷனை பில்ட் பண்ணுற நேரம். ஒரு புது ஐடியா, ஒரு புது தாட், ஒரு புது ஸ்கில், இது எல்லாம் நாளைக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுதுன்னு ஷேப் பண்ணும். வெளியில் ஜெயிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபாக உள்ளுக்குள்ளே ஜெயிக்கணும். வெளியில் கிடைக்கிற வெற்றி, பணம், ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே இந்த 4 இன்டர்னல் சாம்ராஜ்யங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணும். இந்த 4 எம்பையரும் பேலன்ஸாக ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வாழ்க்கை வெளியில் தானாக ஸ்டெபிளைஸ் ஆகிரும். இவங்க எல்லாரும் தான் உங்கள் ரியல் சக்ஸஸ் டீம். அந்த 4 சாம்ராஜ்யம் என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நம்பர் 1, மைண்ட் செட். உங்களுக்கு தெரியுமா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசளவில் நம்புறது தான் சக்சஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மைண்ட் செட்னா வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்லை. நீங்க உங்களையே எப்படி பார்க்குறீங்க, உங்க பயங்கள், உங்க நம்பிக்கை, பழைய நினைவுகள், இதெல்லாமே இதுக்குள்ள அடங்கும். நீங்க எனக்கு ஏற்ற மாதிரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்புறீங்கன்னா அது ஒரு சைலண்ட் கமெண்ட் மாதிரி யூனிவர்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் அதே யூனிவர்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். ஆனால் அவுட்கம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வரும். மைண்ட் செட்டுங்கிறது உங்கள் வாழ்க்கையோட டைரக்ஷன் வீல் தப்பான திசையில் இருந்தால் என்ன ஸ்பீடில் ஓட்டினாலும் அது டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. அதனால தான் மார்னிங் மெடிடேஷன், நல்ல யூஸ்ஃபுல் லேர்னிங், உங்கள் பழைய நம்பிக்கைகளை சரிப்படுத்துகிற செல்ஃப் டாக், இதெல்லாம் மனசோட சாம்ராஜ்யத்தை ஸ்ட்ராங் ஆக்கும். நம்பர் 2, ஹார்ட் செட். நம்ம ரிலேஷன்ஷிப்போட குவாலிட்டியை ஏன் நம்ம எமோஷன்ஸ் டிசைட் பண்ணுதுன்னு தெரியுமா? ஹார்ட் செட்னா நீங்க உங்க ஃபீலிங்ஸோட எப்படி டீல் பண்றீங்கன்னு அது சொல்லும். லவ், பீஸ், மன்னிப்பு, துயரம், கோபம், இது ஒன்னொன்னும் உங்க வாழ்க்கையை நேரடியா ஷேப் பண்ணும். அறிவாளியா இருந்தாலும் உணர்ச்சிகளை கையாள தெரியாம இருந்தா ரிலேஷன்ஷிப், ஜாப், பர்சனல் டெசிஷன்ஸ் எல்லாமே தவறான திசையில போய் கெட்டுரும். கோபம் அதிகமா இருக்கிற ஒருத்தருக்கு லைஃப் எப்பவுமே ஓவர் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிற ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் லாங் லாஸ்ட் ஆகாது. இதுதான் வீக் ஹார்ட் செட். ஹார்ட் செட்டை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிறவங்க கிட்ட பழகணும். நம்ம பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், பீப்புள், ஏன் நம்மளை நாமளே மன்னிக்க கத்துக்கணும். இதுதான் மனசை லைட் ஆக்கும். லைட்டான மனசுக்கு யூனிவர்ஸ் க்ளோஸா கனெக்ட் ஆகும். நம்பர் 3, ஹெல்த் செட். ஹெல்த் செட்னா உங்க உடல் நலம், எனர்ஜி, ரொட்டீன், ரெஸ்ட். நீங்க எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டை விஷுவலைஸ் பண்ணினாலும் உடம்பு டயர்டா இருந்தா ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஃபோக்கஸ் இல்லாம போகும். வில் பவர் வீக் ஆகும். மைண்டு டல் ஆகும். பாடிங்கிறது உங்க ட்ரீம்ஸை கேரி பண்ற வெஹிக்கிள் ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தா டெஸ்டினேஷன் எப்பவும் ஸ்லோவா, பெயின்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் காலையில எக்ஸசைஸ், ஹெல்த்தியான ஃபுட், போதுமான தூக்கம் அவசியம். இது வெறும் டிப்ஸ் இல்ல, இது மேனிஃபெஸ்டேஷன் என்ஜின்காக தேவைப்படுற மெயின்டெனன்ஸ். உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருந்தா ஃப்ரீக்வன்சி நேச்சுரலா அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அலைன் ஆனாதான் உங்க ஆக்ஷன்ஸ் கூட செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்பர் 4, சோல் செட். உண்மையான சக்சஸ் கிடைச்சாலும் அதுல ஒரு எம்டி இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இது எதனாலனா உங்க சோல் அலைன் ஆகல. சோல் செட்னா நம்ம உள்ளுணர்வு, நம்ம உண்மையான நோக்கம், நம்ம உயிரின் சத்தம். உங்க உள்ளுக்குள்ள ஆன்மா சைலண்டா பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க சரியான பாதையில இருக்கீங்களா? இந்த வேலை உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வாழ்க்கைக்கான மீனிங் இருக்குதா? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலனா வெற்றி எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது எம்டியான ஃபீலை தான் தரும். சோல் செட்டை பராமரிக்கணும்னா உறுதியான வேல்யூஸை ஃபாலோ பண்ணணும். கொஞ்ச நேரத்தை மெடிடேஷனுக்கு, ப்ரேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். பாசிபிளா இருந்தா யாருக்காவது உதவி பண்ணணும். இந்த ஸ்மால்
ஸ்மால் சோல்ஃபுல் ஆக்ட்ஸ் உங்களோட மனசுக்கு அமைதியை தரும். அமைதி கிடைச்சா அலைன்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அலைன்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனா லைஃப் மூவ் ஆகிற எனர்ஜி ஸ்மூத்தா இருக்கும். இப்போ வரைக்கும் அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன கிடைக்கும், எப்படி எனர்ஜி ஒர்க் ஆகுது, எப்படி தன்னம்பிக்கை பில்ட் ஆகுது, எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நல்ல பழக்கம்னு நமக்கு தெரியும், ஆனா அந்த நல்ல பழக்கத்தை கையாளுறதுக்கான பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஃபாலோ பண்றது. கண்ணுக்கு தெரியாத ஒரு போர் நடக்கும். ஒரு பக்கம் நம்ம பழைய பழக்கங்கள், இன்னொரு பக்கம் நம்ம உருவாக்க போற புதிய ஃபியூச்சர். அதனாலதான் இந்த 5 AM ரொட்டீனை உங்க மனசு, உடம்பு, எனர்ஜி சிஸ்டம்ல சாலிடா செட் ஆக்கணும்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். அதுக்கு தான் இந்த 66 days ஹேபிட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். 22 நாட்கள் பழைய நம்பிக்கைகளை அளிக்கும் கட்டம். இந்த டைம்ல என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சு வாழ்க்கைய மாத்தணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. ஆனா உங்களோட மனசுதான் முதலாளி மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணும். தூங்குறது தான் பாதுகாப்பு, புது ஹேபிட் ஆபத்துன்னு உங்களை திரும்ப படுக்கைக்கு இழுத்துட்டு போகும். அலாரம் அடிக்கும். உங்களுக்குள்ள ஒரு குரல், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு விடுன்னு சொல்லி ரொம்ப லாஜிக்கலான ரீசனை கொடுத்து உங்களை ஓட விடாம தடுக்கும். உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? உங்க சப்கான்சியஸ் மைண்ட் புதிய பழக்கத்துக்கு தேவையான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படாம இருக்குது. உங்க லைஃப் ஃப்ரீக்வன்சியை மாத்திர முதல் சிக்னல் இந்த டிஸ்கம்ஃபர்ட் தான். டிஸ்கம்ஃபர்ட் வந்தாதான் சேஞ்ச் தொடங்கும். அதனால இந்த 22 டேஸ்ல நீங்க ஒரு போராளி மாதிரி இருக்கணும். ஒரு நாள் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அடுத்த நாளே மீண்டு வரணும். ஃபெயில் ஆனதுக்காக கில்ட் வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் 90% தோத்து போறாங்க. அடுத்த 22 டேஸ் நம்பிக்கையை நிறுவறதுக்கான கட்டம். இந்த நேரத்துல ஒரு மேஜிக் நடக்கும். 5 மணிக்கே ஆட்டோமேட்டிக்கா கண்ணை திறக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கோபம், சலிப்பு, என்னால முடியல அப்படின்னு வர டயலாக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா இதுதான் மெஸ்ஸியான ஃபேஸ். சில நாள் 5 o'clock முழிப்பு வரும், சில நாள் 5:20, சில நாள் 5:40. இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். ஏன்னா உங்க சிஸ்டம் பழைய வெர்ஷன்ல இருந்து புதிய வெர்ஷனுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த மெஸ்ஸி ஃபேஸ்க்கு பயந்துட்டு நடுவுல விட்டுட்டா என்ன நடக்கும்? யூனிவர்ஸும் உங்களை சோதிச்சுதான் பார்க்கும். ஆர் யூ ரியலி சீரியஸ்? ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரே ஒரு ரூல் தான். நீங்க கன்சிஸ்டன்சியை காட்டினா யூனிவர்ஸ் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அதனால மிஸ் ஆனாலும் அடுத்த நாளை ரீசெட் பண்ணுங்க. நோ டிராமா, நோ செல்ஃப் பிளேம். இங்க நீங்க டெவலப் பண்ற டிசிப்ளின் தான் உங்க மேனிஃபெஸ்டேஷனோட ஆக்சுவல் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க கிளாரிட்டியும் ஸ்மால் கோல்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பீங்க. லாஸ்ட் 22 டேஸ் தான் ஒருங்கிணைப்பு அண்ட் உறுதிப்படுத்தும் கட்டம். இந்த கட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இங்கதான் உண்மையான மேஜிக் நடக்க போகுது. இந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு ஹேபிட்டா இல்லாம உங்க ஐடென்டிட்டியா ஆகிரும். அலாரமே இல்லாம எந்திரிச்சிருவீங்க. சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இது மோட்டிவேஷன் கிடையாது, இது நியூரோ ப்ரோக்ராமிங். உங்க ஃப்ரீக்வன்சி காமா கான்ஃபிடென்ட்டா ஃபோக்கஸ்டா ஆகிற ஸ்டேஜ் இதுதான். இந்த நேரத்துல உங்க மைண்ட் சரியான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கிளாரிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரெக்டான பீப்புள், ரைட் ஐடியா, ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ். உங்க பயம் குறையும். ஓவர் திங்கிங் நார்மல் ஆகும். உங்க திங்கிங் ப்ராடரா ஆகும். இங்க யூனிவர்ஸ் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் சொல்றது என்னன்னா, இப்ப நீ ஸ்டேபிளா இருக்க, நான் உனக்கு வேண்டிய அபண்டன்ஸை கொட்டி கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க ஃபார்வர்டா ஸ்டெப் எடுத்து வைக்க போறப்போ உங்க மைண்டும் யூனிவர்ஸும் ஒன்னா சிங்க் ஆகிற ஸ்டேஜ் இதுதான். சுருக்கமா இந்த 66 டேஸ் சீக்வன்ஸ் என்ன செய்யுதுன்னா, இது உங்க வாழ்க்கையோட டோட்டல் டைரக்ஷனை மாத்துது. மைண்ட் செட்டையும் எனர்ஜியையும் ஃப்ரீக்வன்சியையும் ரீசெட் பண்ணுது. அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு எஃபர்ட்டா இல்லாம உங்களோட டிஃபால்ட்டான ஸ்டேட்டா மாறுது. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனை ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் அதிகாலை பழக்கத்தோட இணைச்சு எப்படி லைஃப் ஸ்டைலா மாத்துறதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம லைஃப் சேஞ்சிங் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ உங்க வேலை ஒரு சிம்பிள் முடிவை எடுக்கிறது மட்டும்தான். டேக் ஆக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ண போற ஒவ்வொரு ஷேரும் லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி நிறைய பேருக்கு யூனிவர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு உங்களை ஒரு மெசஞ்சரா சூஸ் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் டீப்பா பிராக்டிக்கல் லா ஆஃப் அட்ராக்ஷன் லெசன்ஸை கொண்டு வர போறேன். இந்த ஃபேமிலியில நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.